வணக்கம் மக்களே, வெல்கம் டு த வெஞ்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது டார்க் ஃபேஸஸ் அப்படின்ற தமிழ் மூவி. இந்த படம் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. ஒய்ஜி மகேந்திரன் தான் இதில் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். ஒரு தூக்கு தண்டனை கைதியை அந்த தண்டனையிலேருந்து ஒரு வக்கீல் காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்ற தீமில் நகரக்கூடிய கதை. ஆக்சுவலாக இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே அந்த கைதியை காட்டுறாங்க. தன்னோட ஃபியான்சேவை கொடூரமாக கொலை பண்ண குற்றத்துக்காக இவருக்கு தண்டனை கொடுத்துருப்பாங்க. ஸோ சாகிறதுக்கு முன்னாடி வக்கீலான விஸ்வநாதை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் ஆசைப்படுறாரு. அந்த வக்கீல் தான் ஒய்ஜி மகேந்திரன். அவர்கிட்ட நான் இந்த மாதிரி இந்த குற்றங்கள்லாம் பண்ணவே இல்லை, என்னை எப்படியாவது இதுலேருந்து காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவரும் அந்த கேஸை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே பேரலாக பார்த்தீங்கன்னா இறந்ததாக சொல்லப்படுற அந்த பொண்ணு இருக்கால, அவள் ஃபோன் காலில் எல்லார்கிட்டையும் கான்டாக்ட் பண்ணி அந்த இறப்புக்கு காரணமானவங்க ஒருத்தரையும் லைனாக பழி வாங்கிட்டு இருக்கா. இது எப்படி சாத்தியம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, கடைசியாக அந்த தண்டனையிலேருந்து காப்பாற்றினாங்களா இல்லையான்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தோட பிளாட் இருக்குல்ல, உண்மையிலே ஒரு சூப்பரான பிளாட் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது தண்டனையிலேருந்து ஒரு கைதியை காப்பாற்றணும், அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷனு, அதே நேரத்தில் இறந்து போனதாக சொல்கிற பொண்ணு எப்படி பழி வாங்குறான்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இந்த படத்தில் இருக்குது. ஆனால் அதுக்கான விடையாக இவங்க கன்வே பண்ணியிருப்பாங்க தெரியுமா, அது எதுவுமே கன்வின்சிங்காக இருக்காது அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் முக்கியமாக இந்த படத்தை காட்சிப்படுத்தின விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். இந்த நபர் அந்த குற்றத்தை பண்ணலைங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கான அந்த இன்வெஸ்டிகேஷன் இருக்குல்ல, அந்த இன்வெஸ்டிகேஷன்லையுமே எந்த விதமான சாலிடான விஷயங்கள் அப்படின்றதும் நடக்கவே நடக்காது. ரொம்ப ஆர்டினரியான ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வில்லன் கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஜி மகேந்திரனோட பொண்ணை காட்டுவாங்க. அங்கே இந்த படம் படுத்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் ஃபோனில் பேசி பேசி ஒருத்தரையாக ஒரு இடத்துக்கு வர வச்சு பழி வாங்குறது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம். அது சுத்தமாக லாஜிக்கலாகவும் இருக்காது, அதை கன்வின்சிங்காகவும் கன்வே பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்படி சுமாரான சம்பவங்களை வச்சே இந்த கதையை நகர்த்திட்டு இருக்கும் போது கடைசியாக ஒரு மெகா ட்விஸ்ட்டுன்னு ஒன்று ரிவீல் பண்ணுவாங்க. அது பயங்கர குழந்தைத்தனமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே டுவர்ட்ஸ் தி எண்ட் ஹீரோக்கு ஜோடி இல்லாமல் போயிடக்கூடாதே அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க. அது அதை விட ரொம்ப கன்றாவியாக இருந்துச்சு. ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் ஐடியாவாக நல்லா யோசிச்சிருக்காங்க, பட் இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப புவர். என்னோட ரேட்டிங் 2.2 out of 5. என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடல் கண்டென்ட்லாம் அந்த அளவுக்கு இல்லை. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.